السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 22வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் ஹஜ் பல வசங்களுக்கான விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வரிசையில் ஏற்கனவே பார்த்த சில வசனங்களில் எஞ்சியிருக்கக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். அதிலே மிக முக்கியமாக நாங்கள் சொன்னோம், இந்த ஹஜ் என்பது தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடிய, பிரகடனப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழக்கம். அதற்கு ஆதாரமாக நாங்கள் சொன்ன விடயம்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ் 26வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ أَلَّا تُشْرِكْ بِي شَيْئًا என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் இந்த காபாவிற்குரிய இடத்தை நாங்கள் அவருக்கு ஏற்பாடு செய்து வழிகாட்டி கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு முதலாவது அவர்களுக்கு சொன்ன விடயம் என்ன? அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு இது எதனையும் இணை வைக்க வேண்டாம், நீர் எனக்கு எதனையும் இணை வைக்க வேண்டாம் என்று முதலாவது. இரண்டாவது, வதஹிர் பைத்திய, எனது இல்லத்தை காபாவை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், தவாஃப் செய்பவர்களுக்கும் தொழக்கூடியவர்களுக்கும். எதிலிருந்து சுத்தப்படுத்துங்கள்? முதலாவதாக இந்த இணை வைப்பிலிருந்து சுத்தப்படுத்துங்கள் என்பது அதில் உள்ளடங்கும். பொதுவாக எல்லா கருத்துக்களும், அனைத்து விதமான சுத்தங்களும் அதிலே தூய்மைகளும் உள்ளடங்கினாலும் முதலாவதாக இணை வைப்பு, அடுத்ததாக பாவங்கள், விதஅத்துகள், இது போன்ற எல்லா விதமான தவறான விடயங்களிடமிருந்து அதனை நீங்கள் பரிசுத்தமான இடமாக அதனை வையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதற்கு பின்னால் வஅذின் ஃபின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் ஹஜ் செய்ய வருமாறு அழைப்பு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இங்கு இந்த அழைப்புக்கு நாங்கள் பதிலளிக்கும் விதமாகத்தான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த தல்பியாவை நாங்கள் சொல்கிறோம். இந்த ஹஜ்ஜிலே காணப்படக்கூடிய இந்த தௌஹீதை எங்களுக்கு பிரகடனப்படுத்தக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதிலே முதலாவதாக நாங்கள் இந்த ஹஜ்ஜை ஆரம்பிக்கும் பொழுதே, அதற்கு நியத்து வைக்கும் பொழுதே மீகாத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிதான் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இது ஒரு ரிவாயத்திலே லப்பைக் உம்ரத்தன் லா ரியாஅ ஃபீஹா வலா சும்ஆ, எந்த விதமான முகஸ்துதியோ மற்றவர்களுக்கு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற பெயரிலோ நான் இந்த உம்ராவை செய்யவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் தல்பியா சொன்னதை பற்றி சொல்லும்போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅஹல்ல பித்தௌஹீத், ஏகத்துவத்தை கொண்டு அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்பதாக சொல்கிறார்கள். எனவே இந்த தல்பியாவினுடைய கருத்தை ஏற்கனவே நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த தல்பியா என்ற இந்த திக்ர் ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் மிக அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம். எனவே அதனுடைய கருத்தை நாங்கள் மிக நன்றாக புரிந்து கொண்டுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதனுடைய கருத்து பல கருத்துக்கள் அதுக்கு சொல்லப்படுகின்றன. எல்லா கருத்துமே அதுக்கு பொருத்தமானவைகளாகத்தான் இருக்கின்றன. ஒரு வார்த்தைக்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டால் அவற்றுக்கிடையிலே முரண்பாடு இல்லாத பொழுது நாங்கள் எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதிலே தவறு கிடையாது. அந்த வகையில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னால் முதலாவதாக அதுக்கு சொல்லப்படக்கூடிய கருத்து, லப்பைக் என்று சொன்னால் இஜாபா, பதிலளிக்கிறேன், உனக்கு பதிலளிக்கின்றேன். லப்பைக் என்றால் பதிலளிக்கின்றேன். அப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், திரும்ப திரும்ப உனக்கு நான் பதிலளிக்கின்றேன். அப்படி என்றால் தொடர்ந்தும் நான் பதிலளித்துக் கொண்டே இருப்பேன். உனது என்னென்ன கட்டளைகள் எல்லாம் எனக்கு நீ தருகிறாயோ அவற்றுக்கெல்லாம் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய கருத்து. அப்பவே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லும் பொழுது அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா எதனை சொன்னாலும் உடனடியாக நான் கட்டுப்பட்டு விடுவேன் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன். எனவே பதிலளிக்கிறேன். நீ அழைத்தால் நான் பதிலளிப்பேன். அதே போல நீ சட்டம் போட்டால் அதற்கு நான் கட்டுப்படுவேன், கட்டளையிட்டால் கட்டுப்படுவேன் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஒரு கருத்து. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. அரபியிலே லப்ப பில் மக்கான், ஒரு இடத்திலே தங்குவதற்கு
சொல்லப்படும். ஒரு இடத்திலே தங்குவதற்கு என்ன சொல்லப்படும்? லப்ப பில் மக்கான் என்பதாக சொல்லப்படும். அதிலே இருந்து வந்ததாகவும் சிலர் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே என்ன கருத்து? ஏற்கனவே சொன்னது லப்பா யுலப்பி, லப்பா யுலப்பி என்ற அந்த வார்த்தையிலிருந்து லப்பைக் என்று வந்திருக்கிறது என்பதாக அடிப்படையில் அந்த கருத்து, பதிலளிக்கிறேன் என்ற கருத்து. ஆனால் லப்ப பில் மக்கான், ஒரு இடத்தில் தங்குவது என்ற கருத்திலிருந்து வந்தால் என்ன கருத்து? நான் உனக்கு வழிபடுவதிலே தொடர்ந்து இருப்பேன், உனக்கு வழிபடுவதிலே நான் தொடர்ந்து இருப்பேன், உன்னை தொடர்ந்தும் நான் வழிபட்டு கொண்டே இருப்பேன், உனக்கு அடிமையாகவே இருப்பேன் என்பது அதனுடைய கருத்து. அதனுடைய கருத்து. அப்ப இந்த 2 கருத்தும் மிக முக்கியமான 2-3 கருத்துக்கள். பதிலளிக்கிறேன், கட்டுப்படுகிறேன், அதே போல உன்னை தொடர்ந்தும் வழிபாட்டிலே உனது வழிபாட்டிலே நான் இருப்பேன் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வாக்களிக்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், ஹுப்பன் லக பஅத ஹுப், உன்னை அளவுக்கு அதிகமாக என்றால் மிக அதிகமாக நாங்கள் நேசிக்கின்றோம். ஹுப்பன் என்று சொன்னால் நேசிக்கின்றோம். ஹுப்பன் லக பஅத ஹுப், மிக அதிகமாக நாம் நேசிக்கின்றோம். அது எதிலிருந்து பெறப்பட்டது? இம்ரஅத்துன் லப்பத்துன். அப்படி என்றால் ஒரு தாய் தனது பிள்ளையை நேசிக்கக்கூடிய தாய்க்கு இம்ரஅத்துன் லப்பத்துன் என்று சொல்லப்படும். எனவே லப்பைக்க என்று யாருக்கு சொல்லப்படும் என்றால், பொதுவாக நாங்கள் யாரை மதித்து நேசிக்கின்றோமோ அவர்களை பார்த்து தான் நாங்கள் லப்பைக் என்று சொல்லுவோம். லப்பைக் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு முதலாளி அழைத்து நாங்கள் செல்வதற்கு லப்பைக் என்று சொல்வது கிடையாது. ஏனென்றால் அவரோடு எங்களுக்கு நெருக்கம், கண்ணியம், மரியாதை எல்லாம் நீக்காது. எங்களுக்கு சம்பளம் தருகிறார் என்பதற்காக நாங்கள் அவருக்கு வேலை செய்வோம். அவர் மீது அன்பு இருக்கிறதா, அல்லது அவர் மீது மரியாதை இல்லாமல் இருக்கலாம், அன்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் லப்பைக் என்பது யாரோடு எங்களுக்கு அன்பு இருக்கிறதோ, யார் மீது மரியாதை, கௌரவம், மதிப்பு இருக்கிறதோ அவருக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த லப்பைக் என்பது. எனவே எங்களது அன்பை, அதிகமான அன்பை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்பது என்னுடைய கருத்து. அதே போல இஹ்லாஸ், எங்களுடைய இந்த அமலிலே நாங்கள் மிகவும் மன தூய்மையோடு இருக்கின்றோம் என்ற கருத்து அதில் இருக்கிறது. அதாவது லுப்பு ஷைஇ, ஒரு விடயத்தை, ஒரு பொருளினுடைய முக்கியமான பகுதிக்கு லுப்பு ஷை என்பதாக சொல்லப்படும். அதே போல லுப்பு ரஜுலி, ஒரு மனிதனுடைய அறிவுக்கு, உள்ளத்துக்கு லுப்பு என்று சொல்லப்படும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா உலுல் அல்பாப் என்பதாக சொல்வான். அறிவு உள்ளவர்களே என்று குர்ஆனில் அழைப்பான். அறிவு, புத்தி என்ற கருத்து இருக்கிறது. அதிலே இருந்துதான் அந்த அடிப்படையில் லுப்புல் ஷைஇ, ஒரு பொருளினுடைய முக்கியமான பகுதி என்ற அடிப்படையில் இஹ்லாஸ் என்ற கருத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது. இஹ்லாஸ். அதே போல உன்னை நெருங்கி வருகின்றேன் என்ற கருத்தும் அதிலே இருக்கிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதிலே அது எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா அல் இல்பாப், அரபியிலே அலப்ப யுலிப்பு இல்பாபன், அதிலே இருந்து பெறப்பட்ட கருத்துதான் உன்னை நெருங்கி வருகின்றேன் என்பது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தல்பியா என்பது, ஹஜ்ஜி என்பது ஏகத்துவத்தின் ஒரு முக்கியமான அடையாள சின்னம். இந்த தௌஹீத் தான் அனைத்து ஹஜ்ஜினுடைய முக்கியமான உயிர் நாடியாக இருக்கின்றது. அதனுடைய முக்கியமான நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாத்திரமல்ல, அனைத்து விதமான இபாதத்துகளுடைய உயிர் நாடியும் அதுதான். அதனுடைய முக்கியமான நோக்கமும் அதுதான். இந்த தௌஹீதை நிலைநாட்டுவது, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவது, அதாவது அல்லாஹ் மாத்திரமே வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை நிரூபிப்பது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜினுடைய முக்கியமான திறவுகோலாகவே இந்த தல்பியாவை வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுக்குள் நுழைவதற்கு முதலாவதாக நாங்கள் சொல்லுவதே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதுதான். உம்ராவிலே நுழைவதற்கு லப்பைக்க உம்ரத்தன், லப்பைக்க ஹஜ்ஜன் என்பதாகத்தான் நாங்கள் சொல்கிறோம். காரணம் என்ன? அந்த ஹஜ்ஜினுடைய பிரதானமான நோக்கம், உயிர் நாடி இந்த தௌஹீது தான். எனவேதான் தல்பியாவை மையமாக கொண்டு அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலே 3 விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த தல்பியாவிலே 3 விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. முதலாவது அல்லாவை புகழுவது. ஒரு அடியான் அல்லாவிடத்தில் மிக நெருங்குவதற்கு மிக மிக அல்லாவுக்கு விருப்பமான ஒன்றுதான் அல்லாவை புகழ்வது.
அல்லாஹ்வை புகழ்ந்து துதிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. எனவே அந்த புகழ் இருக்கிறது. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் என்பதிலே அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம். இரண்டாவது என்ன? எங்களிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அருட்கொடைகளும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானவை என்று நாங்கள் சொல்கிறோம். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் என்று நாங்கள் சொல்வதிலே அந்த கருத்து உள்ளடங்கி இருக்கிறது. அல் ஹம்து, இன்னல் ஹம்த வன் நிஅமத, இன்னல் ஹம்த வன் நிஅமத, அந்நியமத்தில் உள்ள அந்த அல், நிஅமத் என்ற வார்த்தையில் உள்ள அல் இருக்கிறது, அது அல் இஸ்திக்ராக் என்பதாக நாங்கள் சொல்வோம். அனைத்து அருட்கொடைகளும் உனக்குரியது, நீ தந்தவைதான், உன்புறத்திலிருந்து வந்தவை என்று நாங்கள் இரண்டாவதாக அனைத்து அருட்கொடைகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது என்ன? அனைத்து ஆட்சிகளுக்கும் அவன்தான் சொந்தமானவன். அனைத்து ஆட்சிகளும் அவனுக்குத்தான் சொந்தமானவை. வேறு யாரும் மற்றவருடைய ஆட்சி அதிகாரமெல்லாம் யதார்த்தமானவை அல்ல, தற்காலிகமானவை. முழுமையான அதிகாரம் உலகத்திலே யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் மாத்திரம்தான் முழுமையான அதிகாரம் பெற்றவன், எப்பொழுதும் அந்த அதிகாரத்துக்கு சொந்தமானவன். ஏனையவர்கள் தற்காலிகமானவர்கள். அதிகாரம் இருந்தாலும் ஒரு தற்காலிகமான அதிகாரம், எவ்வளவு குறைவுடைய அதிகாரங்கள் தான் அவர்களுக்கு காணப்படும். முழுமையான அதிகாரம் உலகத்திலே யாருக்கும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர. அந்த சகோதரர்களே, இந்த தல்பியாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லிம் தல்பியா சொல்லும் பொழுதோ, அதாவது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை முழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு வலதிலும் இடதிலும் இருக்கக்கூடிய கற்கள், மரங்கள் அனைத்துமே தல்பியா சொல்கின்றன, அனைத்துமே அவனோடு சேர்ந்து தல்பியா சொல்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திர்மிதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு ஹுஸைமா, பைஹகி போன்ற நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையின் மூலமாக. எனவே ஹாஜியை பொறுத்தவரையில் அவர் இந்த தல்பியாவை சொல்லும் பொழுது ஏனைய படைப்பினங்களோடு உள்ள தொடர்பையும் அவர் உணரக்கூடியவராக இருக்க வேண்டும். தான் மாத்திரமல்ல அல்லாஹ்வை வழங்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் மட்டுமல்ல அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்மோடு சேர்ந்து முழு உலகமும், என்னை சூழ உள்ள உலகமும் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வு வர வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த தல்பியாவுடைய விஷயத்திலே மிக மிக கவலையினமாக எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் மிகவும் களைப்பாக செல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் இஹ்ராமுடைய ஆடையை, இஹ்ராமுடைய நியத்தை வைத்து அவர்கள் மக்காவை நோக்கி செல்லக்கூடிய நேரத்திலே தல்பியா சொல்ல வேண்டிய நேரம், அதாவது இஹ்ராமை அணிந்ததிலே இருந்து தவாஃபை ஆரம்பிக்கும் வரைக்கும் தல்பியா சொல்லக்கூடிய நேரம். ஆனால் நிறைய பேருடைய உம்ரா எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் தவாஃபிலே இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அது இல்லை, உண்மையிலே உம்ரா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? மீகாத்திலே நாங்கள் நியத்து வைத்ததிலே இருந்து ஆரம்பித்து விடுகிறது. எனவே அங்கிருந்து எங்களுடைய அமல்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது குறிப்பாக இந்த தல்பியா என்பது மிக மிக அது கடமை இல்லாவிட்டாலும், அது மிக முக்கியமான ஒரு அந்த ஹஜ்ஜினுடைய உயிர் நாடி, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய உயிர் நாடி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த தல்பியா என்பது. எனவே அதனை நாங்கள் அதனுடைய கருத்துக்களை புரிந்து, அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து, அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்ளத்திலே ஆழமாக கொண்டு வந்து அல்லாஹ்வை புகழ்வது, அனைத்து நியமத்துக்களும் அவனுக்கே உரியது என்று ஏற்றுக்கொள்வது, அனைத்து ஆட்சி அதிகாரமும் அவனுக்கே உரியது என்று ஏற்றுக்கொள்வது, மேலே சொல்ல தல்பியாவுக்கு சொல்லப்பட்ட பல கருத்துக்களை நாங்கள் எண்ணத்திலே கொண்டு வந்து நாங்கள் அந்த தல்பியாவை உணர்வு பூர்வமாக நாங்கள் சொல்ல வேண்டும், உள்ளச்சத்தோடு சொல்ல வேண்டும், பயபக்தியோடு, மதிப்போடு, மரியாதையோடு, அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நாங்கள் சொல்ல வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ் உம்ராவின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த நல்ல நோக்கங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.